அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 14ஆம் நாள், புதன்கிழமை, துதியை திதி, மிருகசீரிச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டம் மத்தியானம் 1:36 வரை துளாராசிற்கு, அதற்கு மேல் விருச்சிக ராசிக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை. இன்று நல்ல நேரம் காலை 9லேருந்து 10, 1:30லேருந்து 2:30 மத்தியானம், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் பச்சை கலர். பச்சை கலர் சற்று போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது சிவப்பு கலர். சாப்பிட்றது டால், அதாவது துவரம்பருப்பில் செஞ்சது டால், அதை பருப்பு அல்லது சாம்பாரை சேர்த்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதர்கள் நினைக்கும் ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி வைப்பவராக இருப்பார். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதா பிதாவால் மகிழ்ச்சி பெறுவார். அதாவது பெற்றோர்கள் இவர் மேலே ரொம்ப பாசம் செலுத்துவார்கள். இவர் கூட அவர்களால் மகிழ்ச்சி அடைபவராக இருப்பார். அதே மாதிரி இவருக்கு அரசாலும் அரசியல் கட்சியாலும் ஆதாயம் அடைபவராக இருப்பார். பிற மாதர்களால் வேதனை அடைப்படுபவராக இருப்பார். பூர்வீகத்தினால் மன நிறைவு அடைபவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதற்கு செல்லும் முன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடமும் கஷ்டமும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியால் குறையும். உங்கள் பேச்சை எல்லோரும் ரசிக்கின்றனர். ரசிக்கக்கூடிய அளவில் பேச்சு சாமர்த்தியம் உடையவர்கள் நீங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. உங்களது முயற்சி வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்துள்ளது. அதாவது உங்களது முயற்சி, சலியாத முயற்சியே உங்களது வெற்றிக்கு அடித்தளம். அடுத்து ரிஷபராசி. கேட்ட இடத்திலெல்லாம் பணம் கிடைக்கின்றது. சுற்றத்தினரின் சந்திப்பு, அவர்களிடம் பேசுதல் போன்றவை மனநிறைவை கொடுக்கின்றது. பெரும் திட்டம் ஒன்றை நிறைவேற்றும் சூழல் காணப்படுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்லவிதமாகவே இருக்கிறது. மகனுக்கு அல்லது மகளுக்கு வாகனம் வாங்க எண்ணுகிறீர்கள். அடுத்து மிதுன ராசி. மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. புதிய வீடு நிலம் வாங்க பணம் புரட்டுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. உங்களது பேச்சு கட்டளையிடுவது போல் இருக்கிறது. நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கமெண்டிங் பண்ணுறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சற்று மென்மையாக பேச முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. மேலதிகாரிகளும் அனுதாபமும் ஆதரவும் காட்டுகின்றார்கள். அடுத்து கடகராசி. புது தொழிலை ஆரம்பிக்க எண்ணுகிறீர்கள். அது நல்ல வாய்ப்பாக வரப்போகிறது. அதே மாதிரி அந்த புதிய தொழிலினால் உங்களது ஸ்டேட்டஸு கௌரவம் உயரப்போகிறது. சகோதரர்கள் நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே செல்கின்றது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். அடுத்து சிம்மராசி. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தருகின்றன. தொழிலில் மன நிம்மதியும் அதிக ஆதாயமும் கிடைக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகிறது. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்கின்றார்கள். அடுத்து கன்னிராசி. நண்பர்களிடம் மனத்தாங்கல் உண்டாகின்றது. தொழிலில்
ஏற்ற இறக்கம் காணப்படுகின்றது. பணவரவு நன்றாயிருந்தாலும் செலவு தலைக்கு மேல் செல்கிறது. உயர்கல்விக்கு வசதியும் வாய்ப்பும் வந்து சேர்கின்றது. சுற்றத்தினரின் சந்திப்பு, அதன் மூலம் செலவு உண்டாகிறது. அடுத்து துளாராசி. பிரயாணங்களினால் அதிக நன்மை ஏற்படுகிறது. நண்பர்கள் உறவினர்கள் உறவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் திடீர் லாபம் வருகிறது. அதே மாதிரி வராது என்று கைவிட்ட பணம் வந்து சேர்கிறது. பெண்களின் மூலமாக பொருள் வரத்து உண்டாகிறது. அடுத்து விருச்சிகம். தீய நண்பர்கள் சகவாசம் ஏற்படுகிறது. தீய எண்ணங்கள் ஏற்பட்டு அதனால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். ஸோ மனதை அலைபாய விடாதீர்கள். கணவன் மனைவி மத்தியில் மனத்தாங்கம், அதாவது சிறு சிறு சச்சரவு உண்டாகக்கூடும். ஸ்கின் அலர்ஜி, ஞாபக சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அடுத்து தனுசு ராசி. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. எடுத்த காரியங்கள்லாம் ஓரளவு நிறைவேறுகின்றன. வீடு வாசல் நிலபலன்கள் சொத்து சுகம் கிட்டும். விருந்துகளுக்கு சென்று வருகிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த அளவு எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை. பிற பெண்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள். அவர்கள் மூலம் பொருள் விரயம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத பணவரவும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகும். அடுத்து கும்பராசி. வெளியூர் பிரயாணங்களினால் நன்மை ஏற்படுகிறது. மக்களின் படிப்பு, அவங்களோட நடவடிக்கை உங்களுக்கு மன சந்தோஷத்தை தருகிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. எல்லாமே சுமூகமாகவே மகிழ்ச்சியாகவே செல்கிறது. புது நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் நன்மையும் உண்டாகக்கூடும். அடுத்து மீனராசி. உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. வீண் அலைச்சலே உண்டாகிறது. மனதுக்கு பிரியமானவர்களுடன் பிக்னிக் அல்லது பார்ட்டிக்கு செல்கின்றீர்கள். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கின்றது. பெரியோர்கள் சந்திப்பும் தெய்வ வழிபாடும் நன்மையை தருகின்றது. நண்பர்கள் உதவினால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.